ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த கிரிப்டோ அனலைஸ் ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ அனலைசஸ் தான். ஏன் இப்போ காலகட்டத்தில் வீடியோ போடுறோம்னா நம்ம மார்க்கெட் பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. அண்ட் தென் இப்போ மூவ் ஆகுதுனால நம்ம பையிங்கில் நைட்டு சொல்லியிருப்போம் ஓஜிஎன் பேண்டு அண்ட் சம் மோர் கிரிப்டோ சொல்லியிருப்போம். ஸோ அது முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறோம். ஸோ ஒரு பெரிய விக் கொடுத்தாலும் இல்லாட்ட மார்க்கெட்டை சொல்லுவார் நம்ம சொன்ன மாதிரி தான் பாருங்கள். இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ கீழே வரணும்னா கொஞ்சம் டார்கெட்டை நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் பேக் மாதிரி வந்துட்டான். பட் இதுக்கடுத்து நான் எனக்கு எதிர்பார்க்கணுன்னா ஒரு பெரிய கேண்டில் கிடைக்க வாய்ப்பு. சப்போஸ் சின்ன ஸ்மால் கேண்டில்லாம் போனோன்னா எப்படியும் அவன் திரும்பி மூவ்மெண்ட் கொடுத்து கீழே டபுள் பேட்டர்ன் கீழே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பெரிய கேண்டில் கொடுத்தான். ஸோ அந்த டைமில் பார்த்தா மற்ற கிரிப்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். நம்ம மார்க்கெட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம். சின்ன இன்டர்பிரேஷன் நம்ம போயிட்டோம். சொல்லின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கிறான். ஓகேவா, நம்ம டார்கெட் இந்த லெவல் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ண வேண்டாம். அது போகட்டும், எவ்வளோ தூரம் போகணும் போகட்டும். நம்ம அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆனால் நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ குறைஞ்சது கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 41,000 ஒரு ரிசல்ட்டு ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அங்கே அது இல்லாமல் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு சின்ன புல் பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து பார்த்தா 40,500. நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? சரி விடுங்க, நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருப்போம். பிடிசி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் எத்திலும் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்கோ எத்தனை பேர் வாங்கினீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நம்ம சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா சொல்லியிருந்தோம். எங்கேயாச்சும் எப்படி சொல்கிறது, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைப்பான்னு பார்த்தோம். கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. இங்கே பார்த்தோன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். எப்படின்னா இப்படி மேலே ஏன்னா போயிட்டு இப்படி வந்துடுச்சு. ஓகே, ஆல்ஃபா ஏஆர்பி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம இந்த லெவலுக்கு கூட சொல்லியிருந்தோம். பட் நல்லா மேலே ஏறினா அண்ட் தென் திரும்பி ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே இறங்கிட்டான். கன்ஃபார்ம் ஏஆர்பி கீழே இறங்க தான் சான்சஸ் அதிகம். சரி, நம்ம அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நடுவில் இன்னொரு ஒரு கிரிப்டோ இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்க்கலாம். நேற்றே நம்ம சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லிடலாம், இல்லை சரியாக சொல்லணும்னு சொல்லிடலாம். எஸ்டிஆர்ஏஎக்ஸ் தான். இதை நம்ம லாங் டேர்ம் கூட சொல்லிடலாம். இந்த கிரிப்டோவை இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து இப்போ மேலே போயிருந்தான். சரிங்களா? எஸ்டிஆர்எக்ஸ் பிரேக் அவுட் கொடுத்து போய்க்கலாம். இப்போ நம்ம என்ன நினச்சோம்னா கன்ஃபார்ம் குறைஞ்சது இவ்வளோ தூரம் கீழே வருவான், 165 கீழே வருவான்னு பார்த்தா அவன் கீழே வரல. மேலேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலேயே போகிறான் பிரேக் அவுட் கொடுத்துட்டு. மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு எம்பேட்டர் மாதிரி கொடுத்துட்டு போகிறான். ஸோ இந்த ஒரு காரணம் என்ன பண்ணலாம், 1.242 அவன் நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க வர மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் போக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தா 1.242 இல்லை 250 இந்த லெவலில் நம்ம பை பண்ணிக்கலாம். எஸ்டிஆர்எக்ஸுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1.196. ஓகேவா, இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்டாப் லாஸாக நான் சொல்லுவேன். ஓகே, இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கிரிப்டோ பார்க்கலாமா? ஜிடிசி. இப்போதைக்கு நம்ம பார்த்தா ஒரு கிரிப்டோ எக்ஸ்ட்ரா நம்ம அனலைஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஜிடிசி பார்த்தீங்கன்னா அதில் கரெக்டாக இல்லை. ஐடி பை பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் இப்போ டவுனில் போகிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிரிப்டோஸ் டவுனில் பார்க்கலாம். ஏன்னா அது இன்னும் நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வா சொன்ன மாதிரி கீழே ரொம்ப இறங்கிட்டான். ஆல்கோ ஏஆர்பியில் நல்லா கீழே இறங்கிடலாம். ஓஜிஎன் சொன்னோம், பட் ஓஜிஎன் கீழே இறங்கிட்டான். இட்ஸ் ஓகே, நதிங் டு சே. வேறு என்ன கிரிப்டோ கிடையாது நம்ம பார்ப்போம். ஃபோர்த்து நம்ம பைக் சொல்ல முடியாது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்து நம்ம நேற்று பைக் கொடுக்க வேண்டியது தான். இங்கே நல்லா பாருங்களா அந்த லெவலில். 1 minute ப்ளீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு அக்குமுலேஷனான ஜோன். இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி பக்கரிச்சிக்கலாம். அந்த காரணத்தில் நம்ம இங்கே பை பண்ணுறது நம்ம கொஞ்சம் ரிஸ்கியானது. அது இல்லாமல் கீழே இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டு சாஃப்ட் மூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
காலையில் 1% கிட்ட பிடிசி இறங்கிட்டான். ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ட்ரேட் பண்ண வேணாம், பைங்க்கு கொடுக்க வேணாம். எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அந்த ஒரு காரணத்தை தான் நான் சொல்லுங்கிறேன். சரிங்களா? ஒன்று நம்ம நெக்ஸ்ட் கிரிப்டோ பார்த்தீங்கன்னா இடி தான். இடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள், ஒரு அப் மூவ்மெண்ட்டில் இருந்தான். இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கிடச்சிட்டு மேலே போக வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கணும்? இப்போ கீழே என்னன்னா, இப்போ திரும்பி இப்படி வந்து இப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்படி போயிட்டு இப்படி திரும்பி கீழே வந்துடலாம், கீழே வாய்ப்பு இருக்குது. இல்லை பிடிசியோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுன்னா, நம்மளோட கணிப்புப்படி பார்த்தா இவன் கண்டிப்பாக வந்து சல்லுன்னு கீழே வந்துடுவான். அதுவும் இல்லாமல் இவனை பாருங்களேன், ஒரு எப்படி சொல்கிறது, இவங்க ட்ரெண்ட் லைன் போகுது. ஓகேவா? அப்படி தான் பார்க்கணும்ப்பா. நம்ம இங்கே இங்கே பாருங்கள். டேல பார்த்தா மல்டிபிள் ஜாயின்ஸா நமக்கு இப்போயும் வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ கீழேங்கன்னா இங்கே வந்து ஹோல்ட் ஆகிட்டு தான் இப்போ கீழே இறங்கலாம். இன்கேஸ் வந்து திரும்பி இப்படி ஒரு இது போயிட்டோன்னா நம்ம வந்து இங்கே செல்லிங் போட்டு இவனோட ஸ்டாப் லாஸ் வந்து குறைஞ்சது இந்த லெவல் வச்சுக்கலாம். இங்கே உங்களோட விருப்பம் தான். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா மினிமம் 6923 இல்லை 70 மேலே தான் இருக்கணும் ஸ்டாப் லாஸ். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற என்ட்ரி ப்ரைஸ் கூட வாங்கிக்கலாம். நம்மளோட இது பார்த்தா பிடிசி வந்து ஆல்ரெடி மூவ்மெண்ட்டு கீழே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் பார்க்க வேண்டியதாகுது. இப்போ மற்றவங்களாம் கீழே இறங்கணும்னா மாட்டான். நான் அந்த ஒரு காரணத்தினால தான் பார்க்குறோம் நம்ம வந்து இதை வந்து செல்லிங்க்கு போடலாமா வேணாமான்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இதை வந்து கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் இதுவாகிடுச்சு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தா இன்னும் நம்ம தெளிவாக தெரியும். டேயில் பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் வந்து மேலே போயிட்டான். ஸோ அதனால் கொஞ்சம் செல்லிங் இருக்கலாம். பட் 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்து மேலே போனோம், செகண்ட் டைம் எடுத்து மேலே போனோம், இப்போ தேர்ட் டைம் எடுத்து இப்போ சின்னதாக லெவலில் மூவ் ஆகிட்டு இப்போ கீழே வந்தாலும் நம்ம அப்போ செல்லிங் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 4 ஹவர்ஸில் ஓகே. 1 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ 1 ஹவர்ஸில் ப்ராப்ளமேட்டிக் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளரை வந்து நம்ம பையிங்க்கு சொல்லலாமா, செல்லிங்க்கு சொல்லலாமா? சம்டைம்ஸ் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். வீடியோ பார்க்கலாம், திரும்பி பாருங்கள். இந்த லெவலு கிட்ட நம்ம செல்லிங் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட கொடுத்துட்டான். பிளரு வேணாம். பெலு நெக்ஸ்ட்டு. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம லாங் டேர்ம் சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிட்ட சொல்லியிருந்தோம், இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிது. சாரி, சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. பெலு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடச்சிச்சு. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பெலு பார்த்தீங்கன்னா இந்த வந்து பையிங் ஜோனு கிடையாது, பையிங் அக்குமுலேட்டர். வீக்லி பார்த்தா அக்குமுலேட்டர் ஜோன் தான். வென் எப்போ வந்து டெய்லியும் வந்து இங்கே ஒரு இப்படி எம் பேட்டர்ன் கிடைக்கணும், டபுள் பேட்டர்ன் கிடைச்சாலும் பார்ப்போம். இல்லை குறைஞ்சது வந்து 4 ஹவர்ஸ் வச்சு கிடைக்கணும் நமக்கு. இங்கே பார்த்தீங்களா இப்போ எப்படி போகுது இந்த மாதிரி. திரும்பி வந்துட்டானா நம்ம இந்த லெவலுக்கு கூட பை பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். பெலு அண்ட் தென் எக்ஸிஎன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெவலில் கிட்ட ஆல்மோஸ்ட் இந்த லெவலில் கிட்ட சொன்னது தான். சொன்ன மாதிரி கிடைக்குறான், பார்ப்போம் இவனோட ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வரும். எக்ஸிஎன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சரியான கிரிப்டோ கிடையாது. டபிள்யூஎல்டி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நினச்ச மாதிரி தான் இவ்வளோ தூரம் மூவ்மெண்ட்டு கொடுத்துட்டான். இப்போ வந்து இவன் வந்து பையிங் பார்க்கலாமான்னு கேட்டால் இப்போதைக்கு கண்டிஷன் வேணாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக்கர் கொடுத்துக்கிறான். ஸோ டபிள்யூஎல்டி வேணாம். டிஆர்எக்ஸ் நம்ம டிஆர்எக்ஸ் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் அவன் கீழே இறங்குறான்ட்டு, இது பார்க்க தெரியும். சொன்ன மாதிரி இவ்வளோ தூரம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. இப்போதைக்கு நம்ம டிஆர்எக்ஸ் வந்து பை பண்ண முடியாது, செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ண முடியாது. RDNT USDT.P வீக்லியில் அந்தளவுக்கு கட்டலை. இவன் ஸ்டாப் லாஸ் சென்ட் ஆகிட்டான். RDNT நம்ம கொஞ்சம் முன்னாடி லாங் டேர்முக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டான். இங்கே பாருங்களா, பிடிசி பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் லெவல் 41,000 வந்து அச்சீவ் பண்ணிட்டான். நம்ம அனலைஸ் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. RDNT PHB நேற்று நம்ம ப்ராஃபிட்னு சொல்லலாம், ப்ராஃபிட் ஆகலாம். OGN அவன் எந்த இதுன்னு சொல்ல, இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் டெய்லியே ஒரு நல்ல சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ OGN வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லூனா 2 FET WUSDT.P
எஸ்டபிள்யூ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லிங்க்கு பார்க்கலாம். ஐ மீன் டேயில் பார்த்தா ஒரு செல்லிங்க்கு ப்ரிஃபரேஷன் வந்துடுச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் தான் சொல்கிறேன். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி பார்த்தா இங்கே அந்த பிரேக் அவுட் கிடைக்கிற இடத்துல வந்து ஹோல்டு ஆகிறான். இப்போ 2 சினாரியோ இருக்குது. ஒன்று இப்போ கீழே வாய்ப்பு இருக்குது, இல்லை மேலே போக வாய்ப்பு இருக்குது. நமக்கு எந்த சினாரியோ பெட்ரு அதை நம்ம முதல்ல பார்ப்போம். டேயில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஹையர் ஹைலாம் கொடுக்கல. இந்த லெவல் வந்து ஒரு சரியான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகினுக்குது. சரிங்களா? முதல் விஷயம், டேயில் செல்லிங்கில் இருக்கிறான். 4 ஹவர்ஸில் பார்ப்போம். 4 ஹவர்ஸ்லையும் செல்லிங்க இந்த மாதிரி 4 ஹவர்ஸ் ஒன்றும் பைங்கிற மாதிரி சினாரியோ தெரில. கொஞ்சம் டார்கெட்டிங் இவ்வளோ தூரம் வைக்கலாம். 1 ஹவரில் பார்ப்போம். ஓகே, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வர இது செல்லிங் பேட்டர்ன் சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ 1 ஹவரில் மட்டும் இது க்ளோசிங் கொடுத்துன்னா இது வந்து பேஸ் என்கல்ஃபிங் பேட்டர்ன், ஐ மீன் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து செல்லிங் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இங்கே கிடச்சிரும். ஓகேவா? 1 ஹவரில் செல்லிங்கில் இருக்கிறான். அண்ட் தென் 30 மினிட்ஸ்லையும் பார்ப்போம். இது வரைக்கும் போதும். நமக்கு இதில் வந்து செல்லிங் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. WUSDT.P வந்து நம்ம செல்லிங்க்கு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். குறைஞ்சது வந்து இதில் வந்து ஒரு எத்தனை % நம்ம எதிர்பார்க்கலாம்னா ஒரு 10% வச்சு நம்ம எதிர்பார்க்கலாம். வச்சே பார்த்துலாம். இந்த லெவலில் நம்ம செல்லிங் போட்டால் 10% நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை பர்சன்ட்னா 3 to 4% ஆகுது. ஸ்டாப் லாஸும் ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி ஏதாவது அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் போய் பாருங்கள். நிறைய வந்து ப்ராஃபிட் அனலைசிஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்டுருப்போம். போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். தென் பாய்.